இறைவன் நம்மோட தான் இருக்கிறான். வெற்றி வடிவேலன் நம்ம கூட தான் இருக்கிறான். சுற்றி நில்லாதே பகையே துள்ளி வருகுதுவே மகாகவி பாரதி. அதனால இறைவன் நம்ம கூட தான் இருக்கிறான். 6 பண்புகள் நம்முடைய இந்து சமுதாயத்தில் ஏற்கனவே இருக்கிற பண்புகள், அது வளர்க்கணும். ஒவ்வொரு கிராமந்தோறும் வளர்க்கணும். ஒவ்வொரு வீட்டிலையும் அம்மா மாறு குழந்தைகள் மத்தியில இந்த பண்புகளை வளர்க்கணும். வளர்த்தா இறைவனுடைய அனுகிரகம் முழுமையா நமக்கு இருக்கும், நம்ம சமுதாயத்துக்கு இருக்கும். அது என்ன அப்படின்னு சொன்னா, உழைப்பு, கடுமையான உழைப்பு. 2வது விஷயம் தைரியம். 3வது விஷயம் துணிச்சல், சாகசம். உத்தியமம், சாகசம், தைரியம். 4வது விஷயம் புத்தி, அறிவாற்றல். 5வது விஷயம் சக்தி. ஒற்றுமையில தான் சக்தி இருக்கு. இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த பலம், இந்த சக்தி ஒற்றுமையினால. சக்தி 5வது. பராக்கிரமம் 6வது பண்பு. இந்த 6 பண்புகளும் நிறைந்தவர்களாக இந்து சமுதாயம் ஆகிற சமயத்துல இறைவன் நம்ம கூட தான் இருப்பான். அப்படி நம்முடைய பெரியவங்க சொல்லி இருக்கிறாங்க. ஒரே ஒரு விஷயம் தாங்க, நம்முடைய இந்து சமுதாயத்தினுடைய மனநிலை நம்ம தமிழ்நாட்டில் மாறி அமைய போகுது. யார் ஆதாரம்? நாம் எல்லாம் தான் ஆதாரம். எப்படி மாறி அமைய போகுது? ஐயா, இனிமே பணம் கொடுக்கலாம் எங்க ஓட்டை வாங்க முடியாது. எவரெல்லாம் இந்து சமுதாயத்தினுடைய நலனை பாதுகாப்பார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் வாக்கு. எவர்களெல்லாம் இந்து சமுதாயத்தை இழிவுபடுத்துறாங்களோ, அவமானப்படுத்துறாங்களோ அவங்களுக்கு வாக்கே கிடையாதுங்க. யார் ஆதாரம்? இந்து சமுதாயம் ஆதாரம். இந்த அரசியல்வாதிகள், சுயநல அரசியல்வாதிகள், தேச விரோத அரசியல்வாதிகள், இந்து விரோத அரசியல்வாதிகள் அத்தனை பேரும் மாறி இன்னைக்கு நாம என்ன பேச்சு கேட்டுக்கிட்டு இருக்கிறோமோ அந்த பேச்ச பேசக்கூடியவங்களா ஆக போற காட்சியை நாம பார்க்க போறோம். ரொம்ப சீக்கிரம் பார்க்க போறோம். இப்படி பேசினா மட்டும்தான் நமக்கு ஓட்டு கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணம் இந்த அரசியல்வாதிகள் எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்க போறது நம்முடைய இந்து சமுதாயம். மூக்கு பிடிச்சா வாய் திறக்கும். நம்ம தாய்மார்கள் எல்லாத்துக்கும் தெரியும், குழந்தைக்கு மருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா குழந்தை வாயை மூடிக்கும், அம்மா வேண்டாம்மா அப்படி. அப்போ வாயை திறக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? நாம மூக்கு பிடிச்சா வாய் திறந்துடும். அந்த மாதிரி இந்த சுயநல அரசியல்வாதிகள் இவங்க கொட்டமெல்லாம் அடங்கு எப்போ? மூக்க பிடிக்கிறது எப்படி அப்படின்னா ஓட்டுல இருக்கு. இந்துக்களுடைய ஓட்டு வங்கி அது உருவாகி கொண்டிருக்கிறது. அது பலமாக ஆக வேண்டுங்கிற வேண்டுகோளோட நான் என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம்.